21வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். பூமியோடு மத்திய பாகமா இருக்கிற ஜம்பு தீபுல இளாவிரதம், பத்ராஸ்வம், ஹரிவர்ஷம், கேதுமாலம், ரம்யகம், ஹிரண்மயம், உத்தரகுரு, கிம்புருஷ வருஷம், பாரத வருஷம் அப்படின்னு 9 பூகண்டங்கள், நவ வருஷங்கள் இருக்கு. அதே மாதிரி 7 தீபுகள் இருக்கு. ஷாலுல தீபு, குஷத்வீபு, கிரௌஞ்ச தீபு, சாகத்வீபு, புஷ்கர தீபு. அதே மாதிரி அந்த உபாசனா மூர்த்திகள், அதே மாதிரி உபாசனா ரீதிகள், அதே மாதிரியே பலராமன், ஞானிகள் இவாளெல்லாம் ஏது ரூபத்துல பகவானை உபாசிக்கிறா அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாமாக்கும் இந்த 21வது தசகத்துல இருக்கு. 1வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பூமியோடு மத்திய பாகமா இருக்கிற ஜம்பு தீபோடு நடுவில் இருக்கிறதும் பார்வதி தேவியோடு சாபத்தால சிவனை தவிர வேற எந்த புருஷர்களுக்கும் அங்க பிரவேசனம் இல்லாததும் ஆன ஸ்திரீகள் மட்டும் இருக்கிற இளாவிரதம் அப்படிங்கிற வருஷத்துல பரமசிவன் மந்திரங்களாலேயும் ஸ்துதிகளாலேயும் சங்கர்ஷண மூர்த்தியான பகவானே உங்களை ஆசிரயிக்கிறார் அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். இளாவிரத நாம்னி வருஷே, இளாவிரதம் அப்படின்னு பேர் இருக்கிற வருஷத்துல இளாவிரதம் அப்படிங்கிற வருஷம் ஸ்திதி பண்ணுறது புவ மத்தியோத்பவே, பூமியோடு நடுவிலியாக்குமே. அர்த்தநாரீஸ்வர பாவத்துல ஸ்ரீ பரமேஸ்வரியும் ஸ்ரீ பரமேஸ்வரனும் அங்க இருக்கா. அங்க இருக்கிறவா அத்தனை பேரும் பரமசிவனை தவிர அத்தனை பேரும் ஸ்திரீகளாக்கும் புருஷனாயிட்டு ஸ்ரீ பரமேஸ்வரன் மட்டும்தான் உள்ளது. அங்க உபாசனா மூர்த்தி அப்படிங்கிறது சங்கர்ஷண மூர்த்தியாக்கும். சங்கர்ஷண மூர்த்திய உபாசிக்கிறது ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ பரமேஸ்வரனாக்கும். வேத மந்திரங்களாலேயும் ஸ்துதிகளாலேயும் ஸ்ரீ பரமேஸ்வரன் சங்கர்ஷண மூர்த்தியாய் இருக்கிற பகவானே உங்களை உபாசனை பண்றார். புவஹா மத்தியோத்பவே, பூமியோடு மத்திய பாகம் உற்பத்தி ஸ்தானமா இருக்கிற, அதாவது பூமியோடு மத்தியத்துல இருக்கிற இளாவிரத நாம்னி வருஷே, இளாவிரதம் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த வருஷத்துல பூகண்டத்துல கௌரி அப்படின்னா ஸ்ரீ பார்வதி, பிரதானம் அப்படின்னா முக்கியம். ஸ்ரீ பார்வதி தேவியாக்கும் பிரதானமாயிட்டு அங்கே இருக்கா. தலைவி ஆயிட்டு ஸ்ரீ பார்வதி தேவியும், அதே மாதிரி பார்வதி தேவிக்கு பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கிற வனிதாஜனம் ஸ்திரீ தேவதைகளும் மாத்ரபாஜி மட்டும்தான் அங்க இருக்கா. சர்வஹா அப்படின்னா பரமசிவன், சர்வேனா அப்படின்னா பரமசிவனால, மந்திரநுதிபிகி மந்திரங்களாலேயும் ஸ்துதிகளாலேயும், சம் உபாசியமானஹா நன்னா உபாசிக்கப்படுற, சங்கர்ஷணாத்மகம் சங்கர்ஷண ஆத்மகம் ஸ்வரூபியாயிருக்கிற குருவாயிரப்பா, சங்கர்ஷண ஸ்வரூபியாயிருக்கிற குருவாயிரப்பா பகவானே அதீஸ்வரா, பகவானே நாராயணா, துவாம் உங்களை சம்ஸ்ரயே நான் சரணம் பிராபிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. இளாவிரதத்துக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற பத்ராஸ்வம் அப்படிங்கிற கண்டத்துல, பத்ராஸ்வம் அப்படிங்கிற வருஷத்துல பத்ரஸ்ரவசுகள் அப்படிங்கிற ரிஷிகள் ஹயக்ரீவ மூர்த்திய ஸ்துதிக்கிறா.
பிரளய ஜலத்துல கீழே முழுகி போன அந்த வேதங்களை திரும்ப கொண்டு வரத்துல சாமர்த்தியம் இருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தியான பகவான பத்ரஸ்ரவஸ்துகள் தியானிக்கிறா அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. ஹே தேவா, பகவானே நாராயணா, பத்ராஸ்வநாமகா, பத்ராஸ்வம் அப்படிங்கிற பேரில் இருக்கிற இளாவிருத பூர்வ வருஷே, இளாவிருதத்தோடு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கண்டத்துல பிளேஸ்ல பத்ரஸ்ரவோபிகி ரிஷிபிகி, பத்ரஸ்ரவசு அப்படிங்கிற பேர் இருக்கிற மகர்ஷிகள், அந்த மகர்ஷிகளால பரிணூயமான ஸ்துதிக்கப்படுறவனாயிருக்கிற அந்த பகவான், அந்த பகவான் ஆராக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது கல்பாந்த, கல்பத்தோடு கடைசியில பிரளய காலத்துல, அதாக்கும் கல்பத்தோடு கடைசி அப்படிங்கிறது. பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்கும், அதே மாதிரியே 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு ராத்திரி. சதுர்யுகம் அப்படின்னாக்கா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி இருக்கிற 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அதே மாதிரியே 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல். அந்த பகல் முடியற டைமு அப்பளாக்கும் இந்த பிரளயம் உண்டாகிறது. பிரம்மா தூங்க போவரே அப்பளாக்கும் இந்த நைமித்திக பிரளயம் உண்டாகிறது. அந்த நைமித்திக பிரளயத்தோடு சமயத்துல பிரளய காலத்துல காணாம போன வேதங்களை, பிரம்மாவோட முகத்திலேந்து வேதங்களை திருடிண்டு ஒரு ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் ஓடி போவன். அவனை வதிச்சு அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வரத்துக்கு பகவான் ஹயக்ரீவனாயிட்டு அவதரிப்பார். அதாக்கும் இங்க சொல்லப்படுறது கூடா ரகசிய ஸ்தலத்துல இருக்கிற நிகமா அப்படின்னா வேதம், நிகமம் ஜனன வேதங்கள், ஸ்ருதிகள், அந்த வேதங்களை உத்தரண பிரவீணம் மீட்டு கொண்டு வரதுல எபிலிட்டி இருக்கிற ஹயசீர்ஷதனும், ஹயசீர்ஷனோடு அந்த சரீரம் எடுத்த தனுஜனன சரீரம், ஹயக்ரீவனோடு சரீரம் எடுத்த குதிரையோடு தலை இருக்கிற சரீரத்தை ஸ்வீகரிச்ச பகவான் நாராயணன் இந்த ஹயக்ரீவனுக்கு மரணம் அப்படிங்கிறது ஹயக்ரீவனை மாதிரியே ஒருத்தரால தான் முடியும் அப்படின்னாக்கும் தேவி கொடுத்த வரம் ஹயக்ரீவனுக்கு. அதுக்காகவே மகாவிஷ்ணுவோடு தலையில குதிரையோடு தலை வச்சு பிடிப்பிச்சதாயிட்டு எல்லாம் நமக்கு தேவி பாகவதத்துல பார்க்கறதுக்கு சாதிக்கும். அப்படியாக்கும் பகவானுக்கு ஹயக்ரீவன் அப்படிங்கிற பேரு கிடைச்சது. அப்படி குதிரையோடு தலை இருக்கிற சரீரம் எடுத்த பகவான் நாராயணன், ஹயசீர்ஷமூர்த்தியான பகவான் நாராயணனை நாங்கள் தியானிக்கிறோம். பத்ராஸ்வம் அப்படின்னு பேர் இருக்கிற ஸ்தலத்துல இருக்கிற உபாசனமூர்த்தி ஹயசீர்ஷன் ஆக்கும். பத்ரஸ்ரவசு அப்படின்னு பேர் இருக்கிற முனிகளாக்கும் ஹயசீர்ஷன் அப்படிங்கிற பகவானை அங்க உபாசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்த்தோம்.
மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இளாவிரதத்துக்கு தெற்கு பக்கம் இருக்கிற ஹரி வருஷத்துல பிரகலாதன் தொடங்கின பக்த சிரோமணிகளால சேவிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப உன்னதவும் அதே மாதிரி ரௌத்ரபாவம் நெகந்து சாந்தமானதுமான நல்ல தூ வெள்ள கலர்ல இருக்கிற சொரூபத்தோடு கூடிட்டு நிர்மலமான அத்வைத ஞானத்தை கொடுக்கிற அந்த நரசிம்ஹமூர்த்தியான பகவானை நான் தியானிக்கிறேன். தட்சிணகதை தெற்கு பக்கத்துல இளா வருஷத்தோடு தெற்கு பக்கத்துல நடுவில் இருக்கிற ஹரிவர்ஷம் அப்படிங்கிற பிரதேசத்துல பிரகலாத முக்கிய புருஷைகி பிரகலாதன் தொடங்கின முக்கியர்களான பக்தர்களால பரிசேவியமான நன்ன சேவிக்கப்படுற நரசிம்ஹமூர்த்தியான பகவான் உத்துங்க சாந்த தவள ஆகிருதி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானதும் அதே மாதிரி சௌமிய ரூபமும் அதே மாதிரி வெள்ள கலரும் இருக்கிற ஆகிருதி இருக்கிற நரசிம்ஹமூர்த்தி ஏக சுத்த ஞானப்பிரதம் அத்வைத ஞானத்தை கொடுக்கிற பகவான் நரசிம்ஹமூர்த்தி. அப்படி இருக்கிற பகவான நரஹரிம் பவந்தம் தியாயாமி நரசிம்ஹமூர்த்தியான பகவான நான் தியானிக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி இங்க குருவாயூரப்பன் கிட்ட பிரார்த்திக்கிறார். நாலாவது ஸ்லோகம் இளாவிரதத்துக்கு மேற்கு பக்கத்துல இருக்கிற அழகான கேதுமால வருஷத்துல சிருங்கார விலாசங்களோடு கூடிட்டும் அழகான புன்னகையோடு கூடிட்டும் ரொம்ப ரொம்ப அழகான சரீரத்தோடு கூடிட்டு லக்ஷ்மி தேவியாலையும் பிரஜாபதியோடு புத்திரர்களாலேயும் உபாசிக்கப்படுற பகவான் லக்ஷ்மி தேவியோடு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காமதேவ சரீரத்தை சிகரிச்சுருக்கிற பகவான். அப்படி இருக்கிற பகவானை நான் பஜிக்கிறேன். இந்த ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிற இடம் கேதுமால வருஷம் காமதேவனோடு ரூபத்திலேயாக்கும். இங்க விஷ்ணு பகவான் இருக்கார். பூஜை செய்யறவா விஷ்ணு பகவான பூஜை செய்யறவா லக்ஷ்மி தேவியும் அதே மாதிரி பிரஜாபதியோடு புத்திரர்களும் ஆக்கும். இளாவிரதத்தோடு பிரதீதி மேற்கு பக்கத்திலே ஆயிட்டு லலித ஆத்மனி நல்ல அழகாயிருக்கிற கேதுமாலே வருஷே கேதுமால வருஷத்துல லீலா விசேஷா திவ்யமான லீலகளாலேயும் லலிதஸ்மித சோபனாங்கம் நல்ல அழகிருக்கிற புன்னகையாலேயும் ரொம்ப அழகாயிருக்கிற ஸ்வரூபத்தோடு கூடின பகவான் லக்ஷ்மியா மகாலட்சுமியாலேயும் பிரஜாபதி சுதைஹீச்ச பிரஜாபதியோடு புத்திரர்களாலேயும் இந்த சா அப்படின்னு சொல்லறத அப்படிங்கிற சப்தமாக்கும் வருது. அழகா இருக்கிறதாகவும் அதே மாதிரி லக்ஷ்மி தேவியாலையும் பிரஜாபதி புத்திரர்களாலையும் அந்த அப்படிங்கிற சப்தத்துக்காக்கும் அந்த சா அப்படின்னு சொல்லப்படுறது. நிஷேவியமான சேவிக்கப்படுறவனும் தஸ்யாகா அந்த மகாலட்சுமியோடு பிரியையாயிருக்கிற மகாலட்சுமியோடு பிரியாயா பிரியத்துக்காயிட்டு திருதகாமதனும் காமதேவனோடு சொரூபத்தை தரிச்சுருக்கிற துவாம்பஜே பகவான குருவாயூரப்பா உங்களை நான் பஜிச்சுக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். அஞ்சாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. இளாவிரதத்துக்கு வடக்கு இருக்கிற ரம்யகம் அப்படிங்கிற வருஷத்துல அந்த வருஷத்தோடு நாதனா இருக்கிற வைவஸ்வத மனுவினால பூஜிக்கப்படுற பக்த வல்சலனும் அதே மாதிரி முமுட்சுக்களோடு மனசுக்குள்ள விளங்குற அந்த மத்ஸ்யமூர்த்தியான பகவான நான்
பஜிக்கிறேன். ரம்யக வருஷத்துல நாதனாயிருக்கிற சிரேஷ்டனான மனு, அந்த மனுவினால பூஜிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்படுறது. ரம்யக வருஷத்துல இப்போ ஸ்ராத்ததேவன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு மனுவாக்குமே உள்ளது. இந்த மனுவாயிருந்தார் பண்டு காலத்துல சத்தியவிரத ராஜாவாயிட்டு ഉണ്ടായിരുന്നത്. സത്യവ്രതൻ രാജാവായിരുന്നപ്പോ നദിയില തർപ്പണം ചെയ്യർത്ത് ഭഗവാൻ മത്സ്യാവതാരമെടുത്ത് അവരോട് കൈക്കുള്ള ബാലമത്സ്യമായിട്ട് கையில் இருக்கிற ஜலத்துல பிரத்யட்சப்பட்டார். அதுக்கப்புறமா அந்த மத்ஸ்ய குழந்தை வளர்ந்து வளர்ந்து வந்தோடனே அது பகவானாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு சத்தியவிரதன் அப்படிங்கிற ராஜா அவரோட ஆசைய பகவான் கிட்ட சொன்னார். இந்த பிரளயம்னு சொல்றாலே அந்த பிரளயத்தை எனக்கு ஒன்று பார்க்கணும். பகவான் அதுக்கு சம்மதிச்சு பிரளயத்துல சத்தியவிரத ராஜாவை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பகவான் காட்டி கொடுத்தாரே, அந்த சத்தியவிரத ராஜாவாக்கும் ரம்யக வருஷத்துல இப்ப இருக்கிற சிரேஷ்டனான மனு அப்படின்னு சொல்லப்படுறது. ஹே புவனநாதா, இந்த பிரபஞ்சத்தோடு முழுவன் நாதனாயிருக்கிற பகவானே குருவாயிரப்பா, ഉദീചികലു ഇളാവൃത വർഷത്തോട് വടക്ക് പക്കത്തിലെയാകട്ടും രമ്യകനാമിനി രമ്യകം அப்படின்னு பேர் இருக்கிற രമ്യേ വർഷേഹി அழகாயிருக்கிற அந்த தண்டத்துல அந்த வருஷத்துல அந்த பிரதேசத்துல தத் வருஷநாத மனுவர்ய சபர்யமானம், அந்த பிரதேசத்தோடு நாதனாயிருக்கிற சிரேஷ்டனான மனுவால பூஜிக்கப்படுற பகவானே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி குருவாயிரப்பன் கிட்ட பேசின்னு இருக்கார். பக்த ஏக வல்சலம், பக்தர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா பிரியம் இருக்கிற பகவானே. அமல்சர ஹில்சு, മത്സര്യ ബുദ്ധി ഇല്ലാത്ത ഹൃദയങ്ങളിലെ, പോട്ടി പൊറാമയൊന്നും ഇല്ലാത്ത ഭക്ത ഹൃദയങ്ങളിലെ, പുനിതமான ഹൃദയങ്ങളിലെ பாந்தம் பிரகாசிக்கிற பகவானே. மத்ஸ்யாகிருதி மத்ஸ்யரூபம் സ്വീകരിച്ച பவந்தம் பகவானே நாராயணா, உங்களை புவனநாதா பிரபஞ்சநாதனான உங்களை நான் பஜிக்கிறேன். ஆறாவது ஸ்லோகம். ஔத்தராகம் அப்படின்னாக்கா ரொம்ப வடக்கு பக்கத்துல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹிரண்மயம் அப்படிங்கிற வருஷத்தை இங்க வர்ணிக்கப்படுறது. அங்க பிதிருகண சிரேஷ்டனாயிருக்கிற அரியமாவினால உபாசிக்கப்படுற, அதே மாதிரி மந்தர பர்வதத்தை தாங்கி அந்த மந்தர பர்வதத்தை தாங்கி நிறுத்துறதுக்கான சரீர வடிவ எடுத்துண்ட கூர்மாகிருதியை தரிச்சுட்டு இருக்கிற அந்த பகவான பரமாத்மஸ்வரூபனான பகவானை நான் பஜிக்கிறேன் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஔத்தராகம் ரொம்ப ரொம்ப வடக்கு பக்கத்துல இருக்கிற இளாவிரதத்தோடு வடக்கு பாகத்துல ஹிரண்மய சமாஹ்வயம் வருஷம் ஆசீனம், ஹிரண்மயம் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த பிரதேசத்துல அதிபதியா இருக்கிற அத்ரி திருதி கர்மட காமடாங்கம், மந்தர பர்வதத்தை உயர்த்தி கொண்டு வர்றதுல எபிலிட்டி ப்ரூஃப் பண்ணின கூர்ம சரீரம் இருக்கிறவனாயிட்டு ஆமையோடு சொரூபம் സ്വീകരിച്ചിട്ട് பிதிருகண பிரவரஹா அரியமா, பிதிருகணங்களோடு தலைவனான அரியமாவு யம் ஆரையாக்குமோ சம் சேவதே நன்னாயிட்டு சேவிக்கிறார் தம் துவாம் அப்படி இருக்கிற பகவானே குருவாயிரப்பா, உங்களை பரசின்மயாத்மன் பரம்பொருளாயிருக்கிற ஞானஸ்வரூபனாயிருக்கிற பகவான பஜாமி அகம் நான் பஜிக்கிறேன். ஏழாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே, அது மட்டும் இல்லை, உத்தரகுரு வருஷத்துல பிரியதமையாயிருக்கிற பூமி தேவியால பல மாதிரி சிரேஷ்ட மந்திரங்களாலேயும் ஸ்துதிகளாலேயும் சேவிக்கப்பட்டு அந்த
വരാഹരൂപിയോട് തേറ്റപ്പല്ലോട് അറ്റത്തില് ഭൂമാദേവി ഒക്കാന്നുണ്ട്. മേഘങ്ങളെ തൊട്ടു ഉരുമ്മി നിന്നുണ്ട്. ഉത്തുംഗமான உயரத்துல வராகமூர்த்தி பெரிய பீமாகாரமான சரீரத்தை സ്വീകരിച്ചാர். ஞானிகளால ஸ்துதிக்கப்பட்டிருக்கிற யஜ்ஞவராகமூர்த்தியான பகவான் என்ன காப்பாத்தணுமே. கிஞ்ச உத்தரேஷு குருஷு, அது மட்டுமில்லை, ஹிரண்மயத்தோடும் வடக்கு இருக்கிற உத்தரகுரு கண்டத்துல பிரியயாதரண்யா மகித மந்திரനുതി പ്രഭേദൈഹി സംസേവിതഃ. പ്രിയയാണ് ഭൂമിദേവി വിശേഷപ്പെട്ട നാനാമന്ത്രങ്ങളാല് നാനാ സ്തോത്രങ്ങളാല് നന്ന சேவிச்சுருக்கிற அந்த வராகமூர்த்தியான பகவான். தம்ஷ்ட்ராக்ர கிருஷ்ட கனபிருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்ம, தேட்டையோடு அச்சத்தால மேகங்களை போய் தொட்டு நின்ன ரொம்ப ரொம்ப பெரிய சரீரம் இருக்கிற அந்த வராகமூர்த்தி. துவம் விஜ்ஞனுத யஜ்ஞவராகமூர்த்தே பாஹி. பகவானே, நீங்கள் ஞானிகளால ஸ்துதிக்கப்பட்ட யஜ்ஞவராகமூர்த்தே என்ன காப்பாத்தணுமே. எட்டாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானே, விஷ்ணு பகவானே, தெற்கு திக்குல இருக்கிற கிம்புருஷ வருஷத்துல பரம பக்தனாயிருக்கிற ஹனுமான் சுவாமி சீதாதேவியோடு மனச கவர்ந்தெடுத்த அந்த ஸ்ரீராம பகவான சேவிக்கிறார். ரொம்ப ரொம்ப அதிசய சுந்தர ஆகிருதியோடு கூடிய அந்த ஸ்ரீராமமூர்த்திய அங்க பார்க்க முடியும். அப்படி இருக்கிற ஸ்ரீராமமூர்த்தி ஆயிட்டு விளங்குற பகவான் சீதாதேவியோடு கூடிட்டு என்ன ரட்சிக்கணுமே. காமியாம் திசம் பஜதி, இலாவிரதத்தோடு தெற்கு பக்கத்துல ஹரிவர்ஷம், அந்த ஹரிவர்ஷத்தோடு தெற்கு பக்கத்துல ஸ்திதி செய்யற கிம்புருஷ வருஷம். கிம்புருஷ ஆக்கிய வருஷே, கிம்புருஷன் அப்படின்னு பேர் இருக்கிற வருஷத்துல திருட பக்தி பாஜா ஹனுமதா, ரொம்ப திருடமான பக்தியோடு கூடிட்டு ஹனுமானால சம்சேவிதா, நன்னாயிட்டு சேவிக்கப்படுறவனாயிட்டு இருக்கிற ஸ்ரீராம பகவான். சீதா அபிராமா, சீதாதேவியோடு ஹிருதயத்தை திருடின அந்த ஸ்ரீராமன் பரம அற்புத ரூபசாலி, ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான ரூபபங்கியால சோபிக்கிற அந்த ஸ்ரீராம பகவான். ராம ஆத்மகா, ஸ்ரீராம அவதாரம் எடுத்து பரிலசன் பரிசோபிக்கிறேளே. விஷ்ணு மகாவிஷ்ணு பரிபாகி, நன்னாயிட்டு என்ன காப்பாத்தனமே குருவாயிரப்பா. ஒன்பதாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. மகாத்மாவே குருவாயிரப்பா, ஸ்ரீ நாரதனாலையும் பாரதகண்டத்தில பிரதான பக்தர்களாலையும் சாங்கியம் யோகம் ஸ்துதி இதாலையெல்லாம் உபாசிக்கப்பட்டு பிரளய காலம் வரைக்கும் சஜ்ஜனங்களை பரிபாலிக்கிற நரசகனாயிருக்கிற நாராயணமூர்த்தி, நரனோடு கூடி இருக்கிற அந்த நாராயணமூர்த்தி ஆயிட்டு விளங்குற பகவான் என்ன காப்பாத்தினாலும். ஜம்பு தீபில 9ஆம் பூகண்டமாயிருக்கிற பாரத வருஷத்தையாக்குமே வர்ணிக்கப்படுறது. ஆராதனா மூர்த்தி நரநாராயணர்களாக்குமே. நரநாராயணர்களை ஆராதிக்கிறது முக்கியமான பக்தர்களோடு கூட நாரத முனியும் சேர்ந்தாக்கும். சாங்கிய யோகங்களை குறிச்சுள்ள ஸ்துதியாக்கும் இங்க ஆராதனை பண்ணுற அந்த ஸ்லோகங்கள். பகவான் தான் சாங்கிய யோக சாஸ்திரம் வர்ணிச்சிருக்கார். ஸ்ரீ நாரதேன சகா, ஸ்ரீ நாரதனோடு கூட பாரத கண்ட முக்கியகி, பாரத வருஷத்தோடு ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் முக்கியர்களாயிருக்கிற பக்தர்களோடு கூட சாங்கிய யோக நுதிபிகி, சாங்கிய யோக சாஸ்திரத்துல தத்துவங்களை எடுத்து சொல்லிண்டு நுதிபிகி ஸ்துதிகளால
സമുപാസ്യമാനഹ നന്നായിട്ട് ഉപാസിക്കപ്പെടുന്നവനായിട്ട് ഭഗവാനങ്ക ഇഹ இந்த பாரத வருஷத்துல ஆகல்பகாலம் இந்த கல்பம் முடியற வரைக்கும் பிரளயகாலம் முடியற வரைக்கும் சாதுஜன அபிரட்சி சஜ்ஜனங்களை பகவத் பக்தர்களை காப்பாத்துறதுக்காயிட்டு நரசகா நாராயணஹா நரனோடு கூடின நாராயணமூர்த்தியான குருவாயூரப்பா பூமன் சிரஷ்டனான நீங்கள் மாம் பரிபாகி என்ன பரிபாலிக்கணுமே ரட்சிக்கணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் குருவாயூரப்பன் கிட்ட பிரார்த்திக்கிறார். 10வது ശ്ലോകം பார்த்துட்டு இருக்கோம். പ്ലാക്ഷദ്വീപില സൂര്യമൂർത്തിയായിട്ടും ശാൽമല ദ്വീപില ചന്ദ്രസ്വരൂപനായിട്ടും കുശദ്വീപില അഗ്നിരൂപനായിട്ടും ക്രൗഞ്ചദ്വീപില ജലരൂപനായിട്ടും ശകദ്വീപിലെ വായുരൂപനായിട്ടും പുഷ്കരദ്വീപിലെ ബ്രഹ്മരൂപനായിട്ടും ഭക്തജനങ്ങൾ ഭഗവാനെ ഭജിക്കുക. അല്ലയോ ഭഗവാനെ നാരായണ, പ്ലാക്ഷദ്വീപിലെ അർക്കരൂപം സൂര്യരൂപനായിട്ടും ശാൽമലദ്വീപിലെ ഇന്ദുരൂപം ചന്ദ്രരൂപനായിട്ടും കുശനാമനി ദ്വീപെ കുശം அப்படிங்கிற ദ്വീപിലെ വഹ്നി രൂപം അഗ്നി സ്വരൂപനായിട്ടും ക്രൗഞ്ച ദ്വീപിലെ അമ്പുരൂപം ജലസ്വരൂപനായിട്ടും അതേമാതിരി ശാഗദ്വീപിലെ വായുമയം വായു സ്വരൂപനായിട്ടും പുഷ്കരനാമിനി புஷ்கரம் அப்படின்னு பேர் இருக்கிற தீபில பிரம்மரூபம் பரபிரம்ம ஸ்வரூபனாயிட்டும் அதானது பரபிரம்மத்துக்கு ரூபம் இல்லையே அதனாலேயே நிர்குண ஸ்வரூபனாயிட்டும் இருக்கிற பகவானே உங்களை அபி துவாம் லோகாஹா பஜந்தி அப்படியெல்லாம் இருக்கிற உங்களை உலகத்துல இருக்கிற பக்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து பஜிக்கிறாளே. ஜம்புதீபு அல்லாத மிச்சம் இருக்கிற 6 தீபுகளிலேயும் பகவானை பஜிக்கிற ரூபங்களையாக்கும் இந்த ஒரே ஸ்லோகத்திலே ஆயிட்டு எடுத்து சொன்னது. 11வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. வாலு தொடங்கின அவயவங்களில உபாசகர்களால சங்கல்பிக்கப்படுற ധ്രുവൻ തുടങ്ങിയ നക്ഷത്രങ്ങളോട് കൂടിയിട്ടും ഗ്രഹങ്ങളോട് കൂടിയിട്ടും കീഴ്പക്കമാ തലയെ വളച്ചു വെച്ച് ശരീരം இருக்கிற ശിംശുമാരം அப்படிங்கிற ஜலஜந்துவோடு ஷேப்பில மகான்மார்கள் எல்லா சந்தியகள் தோறும் உபாசிச்சு வர பகவான் நாராயணன். அப்படி இருக்கிற சமுத்திரத்துல பாலாழியில பள்ளி கொளற தேவா என்ன இந்த நரகத்திலேந்து காப்பாத்தணுமே. புச்சாதிகேஷு அவயவேஷு வாய் தொடங்கின அவயவங்களில அபிகல்பியமானேகி சங்கல்பிக்கப்பட்டிருக்கிற ധ്രുവാഭിഹി സർവൈഹി ഉടുപ്രകരൈഹി ധ്രുവൻ തുടങ്ങിன எல்லா பிரதானமான நட்சத்திரங்களாலையும் கிரகைஹீஜ கிரகங்களாலையும் சங்கல்பிக்கப்பட்டிருக்கிற பகவான் சந்தியாசு பிராதசந்தை மத்தியான சந்தியை சாயம் சந்தியை இப்படி இருக்கிற 3 சந்தியகளிலேயும் சிம்சுமார வபுஷா சிம்சுமார ரூபத்துல பெரிய மத்ஸ்ய ஆகிருதியில மகதாம் உபாஸ்யஹா மகான்மார்களால ரிஷிகளால உபாசிக்கப்பட வேண்டிய அந்த பகவான் சிந்துஷாயின் பாலாழியில பள்ளி கொள்ளற அந்த பகவான குருவாயூரப்பனை நான் வணங்குறேன். துவம் பகவானே நீங்கள் மம நரகம் ருந்தி என்னோட நரகத்தை தடஞ்சு நிப்பாட்டணுமே. நரகதுல்யமாயிருக்கிற என்னோட வாத ரோகத்தை பூர்ணமாயிட்டும் தடஞ்சு நிப்பாட்டி என்ன பரிபூர்ண சௌக்கியம் எனக்கு தந்து அனுகிரகிக்கணுமே. வானத்துல பெரிய மத்ஸ்ய ரூபத்துல பகவான சங்கல்பிக்கப்பட்டிருக்கு. ஆகாசத்தை இந்த ஒற்ற ஸ்லோகம் வழி வர்ணிக்கப்பட்டிருக்கு. எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் ധ്രുവங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து ஒரு ஷேப்பை வரைச்சானா தலகீழாயிட்டு இருக்கிற ஒரு மத்ஸ்யாகிருதி கிடைக்கும். அதாக்கும் சிம்சுமார ரூபம். வால்பாகத்திலேயாக்கும் ധ്രുവ நட்சத்திரம் அப்படிங்கிறது வருது. அதையாக்கும் இதுல வர்ணிச்சது.
12வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பாதாளத்தோடு அடித்தட்டுல அசையற ஒற்ற குண்டலத்தால சோபிக்கிற 1000 தலகளோடும் நீல வஸ்திரங்களோடும் கலப்பைய கையில வச்சுண்டும் இருக்கிற நாகஸ்திரிகளால சூழ்ந்து நிற்கப்பட்டு நிற்கிற அனந்தமூர்த்தி ஆயிட்டு விளங்குற பகவானை நான் சேவிக்கிறேன். அப்படி இருக்கிற குருவாயூரப்பா, என்னோட நோய்களை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்ணணுமே. பூமி, ஆகாசம், பாதாளம். பாதாளத்துல பகவான் ஆதிசேஷ ரூபத்திலேயாக்கும் இருக்கார். அதையாக்கும் வர்ணிக்கிறது. பாதாள மூல புவி, பாதாளத்தோடு அடிப்பக்கத்துல லோலம் இளகியாடவ ஏக குண்டலம், ஒரே ஒரு குண்டலத்தால விராஜி ஜொலிக்கிற சகஸ்ர சிர்ஷம் 1000 தலகள் இருக்கிற பகவான். பகவானுக்கு 2 குண்டலங்களாக்குமே இருக்கு. ஒரு குண்டலம் சாங்கியம், இன்னொரு குண்டலம் யோக குண்டலம். கபிலதேவன் சாங்கியம் அப்படிங்கிற குண்டலவும் ஆதிசேஷன் யோகம் அப்படிங்கிற அந்த யோக குண்டலத்தையும் எடுத்துட்டார். அதாக்கும் ஆதிசேஷனை வர்ணிச்சோன ஏக குண்டலம் அப்படின்னு சொன்னது. ஆதிசேஷன் தியானாவஸ்தையிலேக்குமே இருக்கார். கபிலதேவன் சாங்கிய சாஸ்திரம் எடுத்து சொல்லுற தேவன் ஆக்குமே. குண்டலத்துக்கு இனியும் அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அது ஈஸியான ஒரு அர்த்தமாயிட்டாக்கும் இங்க இளகி ஆடற குண்டலம் அப்படின்னு சொன்னது. லோலா அப்படின்னா பாதாளம். பாதாளத்துல ஏகஹா, பாதாளத்துல முக்கியனாயிருக்கிற ஆதிசேஷன் அப்படின்னு அர்த்தம். குண்டலம் சொன்னா குண்டம் லாதி இதி குண்டலஹா, வட்டத்துல ஒரு ரூபம் சீகரிச்சிருக்கிற பகவான், ரவுண்ட் ஆயிட்டு ஒரு ரூபத்தை சீகரிச்சிருக்கிற பகவான். குண்டலினி சக்தி அப்படிங்கிறது பாம்பு வட்டம் சுற்றி கிடக்கிற மாதிரி ஒரு விற்த்தாகிருதியாக்கும் இருக்கு. அப்படி கூட இந்த குண்டலத்துக்கான அர்த்தத்தை எடுத்துக்க முடியும். மனுஷ சரீரத்துல நட்டல் இருக்கு. மூலாதாரம் முதலுக்கு சகசிராரம் வரைக்கும் இந்த நட்டல் இப்படி வியாபிச்சு நிற்கிறது. நட்டலில 33 கசேருக்கள் இருக்கு. இந்த நட்டல்லோடு ஒரு லைனாக்கும் இந்த 33 தேவர்களோடும் ஆசான ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. நட்டல்லு அந்த லைன் இருக்க, அந்த நட்டலோடு லைன் வழிக்கு மூலாதாரம் முதலுக்கு சகசிராரம் வரைக்கும் வியாபிச்சு கிடக்கிற சுஷ்மனா நாடி. ஜந்து சரீரத்துல சர்வ சக்திகளையும் வகிக்கிற சக்தி சஞ்சய பதம் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மளோட சரீரத்துல சகல பிரவர்த்தனங்களும் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிற 3 சக்திகளோடு பலனாயிட்டாக்கும் உண்டாகிறது. இந்த 3 சக்திகள் ஆக்டிவேட் ஆனாதான் நமக்கு இந்த பிரவர்த்தன சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். சாரீரிக பிரவர்த்தனங்கள் எல்லாமே இந்த மூலாதாரவும் மஸ்திஷ்கவும் தம்மிலே இருக்கிற ஒரு சக்திதாரா பிரவாகத்தாலேயாக்கும் சம்பவிக்கிறது. சுஷ்மனா நாடிய கீழேந்து மேல்பக்கத்துக்கு பார்த்தானாக்கா மஸ்திஷ்கம் வரை இருக்கிற பாகத்தை 6 ஆதாரங்களாயிட்டு டிவைடு பண்ணப்படுறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்யா அப்படின்னு. இதுக்கு மேல மஸ்திஷ்கமாயிருக்கிற அந்த சகசிரார பத்மம் ஸ்திதி பண்றது. நட்டல்லோடு கீழே இருக்கிற மூலாதாரத்துல சர்ப்பாகார படுதுல தன்னோட சரீரத்தை 3 ரவுண்டாயி சுருட்டி அதோமுகி ஆயிட்டு சாட்சால் திரிபுர சுந்தரியான குண்டலினி சக்தி தூங்குறா. இதுல 3 சுருளுகள் சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும், ஒரு ஹாஃப் சுருள் இருக்கும், அது விகிருதியையும் இண்டிகேட் பண்றது. மூலாதார சக்கரம் அப்படின்னு எடுத்து பார்த்தானாக்கா இது பூதத்துவத்தோடு ஸ்தானமா இருக்கு.
கணபதியை மூலாதார க்ஷேத்திரத்தோடு அதிபதியாயிட்டு கல்பிக்கப்பட்டிருக்கு. லா அப்படிங்கிற பீஜாட்சரத்தால தாந்திரிகர் இதுல ஞாசம் கல்பிக்கிறா. இதுக்கு பிரம்மசக்கரம் அப்படின்னும் பேர் இருக்கு. இதுக்கு 4 தளங்கள் இருக்கு. നാല് ബീജാക്ഷരങ്ങളാല ഇത ന്യസിക്കറ. ഓരോ ദളത്തോടും ദേവതകൾ വരദ, ശ്രീ, ഷണ്ട, സരസ്വതി அப்படின்னாக்குமே. சக்கரத்தோடு கர்ணிகேல ஒரு திரிகோணம் இருக்கு. காமயோனி அப்படின்னாக்கும் இந்த திரிகோணத்துக்கு பேரு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி தொடங்கின திரிகுணங்களோடு கூடி இருக்கிறதுனாலேயாக்கும் காமயோனி அப்படிங்கிற அந்த திரிகோணம். மூலாதாரத்துல 3 வலயத்துக்கு உள்ள சதுர்தள பத்மவும் அதுக்குள்ள திரிகோண கர்ணிகையும் அதோடு மத்தியத்துல பாவக பிரபை இருக்கிற குண்டலினியும் தியானிக்கப்படுறது. குண்டலினிதம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சுற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மனுஷ சரீரத்துல ஜீவாத்மாவோட ஸ்தானம் அப்படிங்கிற நிலைமேலியாக்கும் யோகிகள் அந்த ஸ்தானத்துக்கு ஒரு குண்டலித சக்தியை சங்கல்பிச்சிருக்கா. நமக்கு ஒரு கற்பனை செய்யறதுக்கான சௌகரியார்த்தம் சுற்றி கிடக்கிறதாயிட்டு சங்கல்பிக்கப்படுறது. ஒரு சர்ப்பத்தோடு ரூபம் அதுல சங்கல்பிக்கப்பட்டிருக்கு. அதல்லாதக்கு அங்க சர்ப்பரூபத்தை ஒன்றும் கண்ணால காணறதுக்கு சாதிக்காது. தத்துவங்கள் எடுத்து சொல்றது அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குண்டலினி அப்படிங்கிற அந்த குண்டலத்துக்கான ஒரு மீனிங்கை நம்ம இதுல எடுத்து பார்த்தோம். அம்படத்தை அப்படி இருக்கிற சகசிரசீர்ஷம் 1000 தலைகள் இருக்கிற பகவான் ஆதிசேஷன். நீலாம்பரம் நீல கலர் இருக்கிற வஸ்திரங்கள் தரிச்சுட்டு இருக்கிற பகவான். திருதஹலம் கையில கலப்பைய பிடிச்சுட்டு இருக்கிற பகவான் ஆதிசேஷன். புஜக அங்கனாபிகி ஜுஷ்டம் நாகஸ்திரீகளால உபாசிக்கப்படுற ஆதிசேஷன். சேஷதனும் பவந்தம் ஆதிசேஷ ரூபத்தில் இருக்கிற பவந்தம் பகவான குருவாயூரப்பன அகம்பதே நான் பஜிக்கிறேன். குருகேகநாதா குருவாயூரப்பா கதான்ஹரா என்னுடைய எல்லா சங்கடங்களையும் இல்லாதாக்கணுமே. மன கஷ்டம் சரீர கஷ்டம் எல்லாம் இல்லாம பண்ணணுமே. என்னுடைய நோய்களை தடஞ்சு நிறுத்தி என்ன காப்பாத்தனமே பகவானே அப்படின்னு சொல்லப்படுறது. பிரபஞ்சத்தோடு பூமி, ஆகாசம், பாதாளம் இப்படி இருக்கிற எல்லா பாகங்களும் அதிலெல்லாம் ஏதேது ரூபத்துல பகவான் இருக்கார். ஆரெல்லாமாக்கும் அந்த பகவானை உபாசிக்கிறா. இதெல்லாமாக்கும் இதுல நம்ம பார்த்தோம்.